வணக்கம். விதை டிவியிலிருந்து பிரியா ராஜ்நாராயணன். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி தக்காளி செடியை ஒரு வீட்டு தோட்டத்தில் சின்ன இடமா இருந்தாலும் எப்படி நடலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் கத்திரி செடி எப்படி நடலாம், அதே மாதிரி கத்திரி செடி, தக்காளி செடி, மிளகாய் எது நட்டாலும், இந்த மாதிரி நாற்று போட்டு நடக்கூடிய எந்த செடிகள் நட்டாலும் அது கூட ஊடு பயிர்களாக எப்படிலாம் நடலாம். இது பெரிய லேண்ட் இருந்தால் தான் கிடையாதுங்க, பெரிய விவசாய நிலம் இல்லைனாலும் சின்னதாக வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல எப்படி நடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வேறு வேறு ரகங்களை எப்படி ஊடு பயிர்களாக நட்டுக்கலாம். ஏன்னா மொட்டை மாடிகளில் எப்படி நடலாங்கிறது ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். க்ரோ பேக்குகளில் இன்டர்க்ராப் எப்படி பண்ணலான்லாம் சொல்லியிருக்குது. லேண்ட் இருக்கிறவங்க எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாருங்கள், எப்போவுமே வீட்டு தோட்டத்தில் கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் சரி, 5க்கு 2 இல்லை 10க்கு 5 எப்படி இருந்தாலும் சரி, 10க்கு 10 இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மேடு பள்ளம் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்தி முறைகள் அமைச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியானது. மண்வெட்டி சைஸ் தான், இதுக்காக நீங்கள் அளந்தெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மண்வெட்டியை போட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளோதான். இது மாதிரி பள்ளம் மேடு இது ஏற்கனவே நம்மளுடைய கார்டன் மீட் 4 பார்த்தீங்கன்னா அதில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே. இது மாதிரி போட்டுட்டு இந்த பள்ளத்தில் ஃபுல்லாக தண்ணி விட்டுடுங்க. தண்ணி பாய்ச்சிறது இந்த பள்ளத்தில் தான் பாய்ச்சணும். இந்த மேடுகளில் கத்திரி நாற்றை நடுறோம். இங்கே ஒன்று நட்டோம்னா கிட்டத்தட்ட பாருங்கள் எந்த அளவுக்கு இடைவெளி விட்டுருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 அடியாவது, 1 அடியாவது அட்லீஸ்ட் கேப் இருக்கணும். 1.5 அடி விடுறது நல்லது. இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. இப்படி கேப் விட்டு கத்திரி நாற்றுகளை கரையின் மேல் பகுதியிலே நீங்கள் நடலாம். இது மாதிரி நட்டிங்கன்னா மூடாக்கு பற்றி அதில் விஷயங்கள் சொல்லும் பொழுது ஏன் இப்படி நடுறோங்கிறது புரியும். அடுத்த பதிவில் அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி நாற்றுகளை நட்டுருக்கலாம். இது மாதிரி நட்டுட்டு என்ன பண்ணலான்னா, இந்த செடி இப்போது நாற்று போட்டதில் இருந்து உங்களுக்கு 25-30 நாளில் இது மாதிரி எடுத்து நடலாம். இந்த சைஸ்க்கு இருந்தாலே போதும். வேறு உள்ளே போகிற மாதிரி நீங்கள் நட்டுக்கோங்க. நட்டுட்டு சீக்கிரமாக குறுகிய காலத்திலே உங்களுக்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய கீரைகள், முள்ளங்கி, அது மாதிரிலாம் இந்த பக்கவாட்டுகளில் மற்ற இடங்கள்ல எல்லாம் சுற்றி நீங்கள் நடலாங்க. இது மாதிரி நட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு ஈல்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். இடமும் வீணாகாதுங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த பாத்தியில் வெண்டைகளும் நட்டுருக்காங்க. இது நாட்டு வெண்டை. இந்த நாட்டு வெண்டையெல்லாம் 2 மாதம் ஆயிடுதுங்க காய்க்கிறதுக்கே. உங்களுக்கு இந்த மாதிரி அதிக நாள் ஆகக்கூடியது எல்லாமே கத்திரியாக இருந்தாலும் சரி, தக்காளி, மிளகாய் எது நட்டிங்கனாலும். இப்போ ஊடு பயிராக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளங்கி இங்கே நட்டுருக்குறாங்க. பாருங்கள், முள்ளங்கி, இந்த பீட்ரூட்டும் சைடில் இருக்குது. ஸோ இது மாதிரி ஊடு பயிராக நீங்கள் நட்டுக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, இங்கே நடும் பொழுது இங்கே ஊடு பயிராக இது நட்டுட்டு சைடில் பக்கவாட்டில், இந்த பக்கவாடு ஒரு பக்கவாட்டில் இது நட்டுட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பாத்தியில் அதே மாதிரி லெஃப்ட் சைடு இப்படி நட்டுருப்போம், இடது பக்கம். ஸோ இப்போ இந்த ரைட் சைடு சும்மா இருக்குங்க இல்லையா, சென்டரில் இதை போட்டாச்சு. அப்போ இந்த ரைட் சைடு சும்மா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் வெங்காயம் நட்டுக்கலாம். வேறு எதுனாலுமே இங்கே நட்டுக்கலாம். ஈவன் தக்காளி கூட இங்கே நீங்கள் வச்சுக்கலாம், மிளகாய் வச்சுக்கலாம். இப்படி இந்த கரைகளில் ஊடு பயிராக நிறைய இது மாதிரி நட்டுக்கலாம். இன்னொன்று, பெஸ்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு துளசி செடி, திருநீற்று பச்சளை, கற்பூரவள்ளி இலை, இந்த மாதிரி சில மூலிகைகளில் ஆங்காங்கே எப்படின்னா, இப்போ இந்த கரைகள்லாம் வருதுன்னா இந்த கரை பகுதிகளில் ஓரங்கள் பார்டரில் அது மாதிரி நீங்கள் நட்டு விடலாம். இது மாதிரி நடும் பொழுது பூச்சிகளுக்கு தீமை செய்கிற பூச்சிகளை கன்ஃபியூஸ் பண்ணி விடும். எந்த பிளான்ட் எது மெயின் கிராப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு மெயின் கிராப் பாதுகாக்கப்படும். அதனால் இது மாதிரி ஊடு பயிர்களில் இப்படி எல்லாமே நடலாங்க. அது மாதிரி செண்டு மல்லிலாம் நடலாம். அது மாதிரிலாம் நீங்கள் நட்டிங்கன்னா செண்டு மல்லி அந்த பூவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படியும் ஊடு பயிருக்காகவும் ஆச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த செடிகள்லாம் இது 2வது வருடம் இப்போ காய்ச்சி முடிச்சிடுச்சு. 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா 2வது வருடம் காய்க்குது. இங்கே மூடாக்கு எதுவுமே இங்கே போடாமல் இருக்காங்க. ஸோ மூடாக்கு போட்டிருந்தோம்னா இன்னமுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இவங்க மண் மூடாக்காக இங்கே அமைஞ்சிருக்குது. சரிங்களா? இப்போ இந்த கரைகளில் இருக்குது. இப்போ தண்ணி இங்கே பாருங்கள், எரு எல்லாமே இந்த பள்ளங்களில் தான் இருக்கும். ஸோ இதனுடைய வேர்கள் நல்லா விரிஞ்சு அங்கே போய் அந்த தண்ணி படும்போது அதை நோக்கி போய் இருத்துக்கும். பொதுவாக செடிகள் எப்போவுமே அதுக்கான உணவுகள் எங்கே இருக்கோ அதை தேடி அந்த இடத்துக்கு அதுவே போயிடும். பறவைகள் எல்லாமே இருக்கட்டும், உணவுகள் அதுக்கு தேவையான உணவுகள் எங்கே இருக்கோ அதை தேடி அது போக ஆரம்பிச்சிடுங்க. அப்படித்தான் இந்த வேர்களும் அது மாதிரி தேடி போயிடும். நீங்கள் இங்கே பக்கத்தில் கொடுக்கணுன்ட்டு இல்லை, எப்போவுமே எது நம்ம கொடுத்தாலும், எந்த செடிக்கு எது கொடுத்தாலும் இதனுடைய நிழல் உச்சி வெயில் எங்கே விழுகுன்னா தள்ளி தான் விழுகும். அங்கே தான் வேருனுடைய வாய்ப்பகுதி இருக்கும். எப்போவுமே வேரோட வாய்ப்பகுதிக்கு நீங்கள் கொடுத்தாதான் அது உறிஞ்சி எடுத்துக்கும். சரிங்களா? இங்கே அதோடைய கைகால்கள் தான் இங்கே இருக்கும்.
அந்த இடத்துக்கு நீங்கள் எது கொடுத்தும் அதுக்கு பிரயோஜனமே இருக்காது. எப்போ அது வாய்ப்பகுதிக்கு போய் கிடைக்குதோ அப்போ தான் அந்த செடி வந்து ஈர்த்துக்கும். அதனால தான் எந்த ஒரு செடினாலும் சரி அந்த செடியை விட்டு இந்த ஸ்டெம்முக்கிட்டே கொண்டு போய் எதையும் கொடுக்கக்கூடாது. இதை விட்டு தள்ளி தான் வைக்கணும். ஸோ இங்கே பள்ளம் இருக்குது, இதேமாரி இந்த பக்கம் இங்கே பள்ளம் இருக்குது. இந்த 2 பள்ளங்களில் எப்போ வேணாலும் நாம் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்தி, அரை, பள்ளம், மேடு, பள்ளம், மேடு இப்படி இருக்குது. இது மாதிரி சூழலில் இருக்கும். இப்போ இது எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்லலாம் நீங்கள் என்ன வேணாலும் விதைக்கிறத நட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கும், ஃபிக்ஸடாக இருக்கும், நம்ம மாற்ற தேவையே இல்லை. அடுத்த முறை பண்ணும் பொழுது இதை பிடுங்கிட்டு மேடை பள்ளமாகவும் பள்ளத்தை மேடாகவும் மாற்றிக்கலாம். இதை பற்றி ஏற்கனவே கார்டன் மீட் 4ல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இடங்களில் இப்படி ஓரக்கரைகள் போடலாங்க. இந்த மாதிரி ஓரக்கரைகள் போடும் பொழுது இந்த கரைகளில் ஏதாவது கொடி வகைகளில் ஓரத்தில் வர்றதில் கொடி வகைகள் ஏதாவது நட்டு விட்டு ஒரு காஞ்ச குச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, கிளைகள், மரக்கிளைகள் ஏதாவது வெட்டி அதை ஊனி விட்டுட்டிங்கன்னா அது மேலே படர்ந்து போய்க்கும். கொடி வகைகளை இது மாதிரி ஓரங்களில் வந்து நடலாம். இப்போ தான் ஒரு சிலதெல்லாம் சின்ன செடிகளாகலாம் இருக்குங்க, அது மாதிரி நட்டு விட்டுக்கலாம். ஸோ இப்படி கொஞ்சம் இடம் இருந்தாலுமே வீட்டு தோட்டம் மண்ணில் நிலத்துலையும் இது மாதிரி பாத்தி முறைகள் எடுத்து பண்ணிங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளங்களில் நீங்கள் நடந்து போய்க்கலாம், மேட்டில் வந்து காலே வைக்கக்கூடாது, சரிங்களா? இப்போது அதுதாங்க, விதை வச்ச இடத்துல மிதிக்கக்கூடாது, விதை இல்லாத இடத்துல மிதித்து நாம் போகலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூடாக்கு முறை மட்டும் இதில் இருக்குங்க. அது என்ன மூடாக்கு முறைங்கிறத அடுத்த மூடாக்கு முறைகள் பற்றின வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. எத்தனை வகையான மூடாக்கு இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இவங்க பார்த்தா இங்கே மூடாக்கே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு வகையான மூடாக்கு மட்டும் இங்கே இருக்குதுங்க. பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விதைத்தீவோடு சேர்ந்திருங்கள். நன்றி.